இருக்கு. என்னுடைய பேர் பாலுசுதா. எங்கள் ஊர் கண்டப்பட்டி சீவலசமுத்திரம் 2 ஊர். நான் அங்கேருந்து இப்போ 1.5 வருஷமாக வந்துக்கிட்டே தான் இருக்கேன். 1.5 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா வந்து வெளியூரில் இருக்காங்க, பக்கத்து ஊரில். 25 வருஷம் ஆகிட்டாங்க போய் அங்கே தான் இருக்காங்க. தனியாக வீடு வச்சுருக்காங்க, வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது நான் 2 மாதமாக எங்கள் அம்மாவும் நானும் ஃபோன் போடலை. எங்கள் அம்மாவும் ஊருக்கு எப்பவும் வந்துடும், வரவே இல்லை. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம அம்மா அடிக்கடி ஃபோன் போடும், காலையில் போடவே இல்லை, என்னென்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ அன்றைக்கி காலையில் திடீர்னு ஒரு கனவு எனக்கு 2 நாளைக்கு முன்னே வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து எம்மானு என்னை கூப்பிட்டதுன்னு பார்த்தேன். நான் முழிச்சிட்டு எங்கள் அம்மா முகம் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. இது அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் பொறுத்தோன்னே எங்கள் அம்மா அன்றைக்கி காலையில் ஃபோன் போட்டு ஒரே அழுவை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னுட்டு. அதை என் சொல்லலை. எங்கள் அண்ணன் அதுக்கு மறுநாள் சொன்னால், பாட்டி ஒரு ஆள்கிட்ட பைசா கொடுத்துட்டு, எங்கள் அம்மா வாடகை கொடுத்துருக்காங்க வீடு, பேங்கில் போய் ஒரு 20,000 கிட்ட கிடந்திருக்கு, எனக்கு தெரியாது, நான் கேட்கல. பைசா ஆட்டோ வச்சு கூட்டி கொண்டு போய் ₹20 பிடுங்கிட்டு எங்கள் அம்மா வேறு பக்கம் இருக்குது, அந்த ஊரில் கீழே வேறு பக்கத்தில் எங்கள் அம்மாவா இன்னொரு வீட்டில் இருக்குது. அங்கேருந்து வாடகை கொடுக்க வீட்டில் அங்கே ஒரு 3 வீடு, ஒரு வீடு மட்டும் வாடகை இருக்காங்க. அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட இருக்க பணத்தை பிடிங்கிட்டு அவங்க பீடி போட்டு, எங்கள் அம்மா பீடி சுற்ற 2 வாரமாக அவங்களுக்கு இந்த பீடி போடுறது அதை போட்டு கொடுத்துருக்காங்க. இருக்க ரூபாய் கையில் இந்த ₹20 பிடுங்கி அங்கே பேங்கிளம்பி எல்லா ரூபாயும் பிடுங்கிட்டு, அப்போ நீ ஃபோன் போடக்கூடாது, ஏம்மா நீ ஃபோன் போடலைன்னு கேட்டேன். என்னை ஃபோன் போடவே என்னை விடமாட்டேன்னுட்டா, உன் பிள்ளைகிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு. உன் பேரனுக்கு எப்படி நீ ஃபோன் போடலாம்? அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னால், பாட்டி ஒரு ஆள்கிட்ட ரூபா கொடுத்துட்டா தெரியுமா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்லேயும் சொன்னால், ஃபஸ்ட்டு 4,000 கொடுத்துருக்கா, அப்போ உன் பேத்தி வருவா, உன் பேத்தி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் காத்துரு வருவான்னு. அதுக்கப்புறம் 15,000 கொடுத்து போய் 4,000 வாங்கியிருக்காங்க. எந்தாலும் எங்கள் வீட்டில் தெரிஞ்சோன்னே எங்கள் வீட்டு சத்தம் போட்டு திரும்ப போய் 4,000 அம்மா வாங்கிட்டு வந்துட்டு. எங்கள் அம்மா நேற்று ஒரே அழுவை, இனி வெளியே வர விடத்துல தெரியுமா, இனி அவள் கண்ட்ரோல் எப்படி தான். எங்கள் அம்மா யாருக்குமே பைசா கொடுக்காது, இனி எப்படி பண்ணுனானே எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது ஏதோ ஒரு மாந்திரம். 2 நாள் காப்பி கொடுத்துருக்கு, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருக்கு, ஏன்ட்டு நல்லது மாதிரி எல்லாமே பேசுது. அப்புறம் அதுக்கப்புறம் முந்தா நாள் என்ன செஞ்சுட்டு நாங்கள் எல்லோரும் சத்தம் போட்டோன்னே, இப்போ எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மாட்ட எப்படி ரூபா வாங்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டோன்னே முந்தா நாள் 10,000 தந்துட்டு, இப்போ நேற்று ஒரு 3,500 தந்துட்டு, இப்போ ஃபோன் பண்ணி மிச்சம் ரூபா இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்க. அங்கேருந்து எங்கள் அம்மா கூட்டியுமே நெருப்பு காய்ச்சல் அப்படி கொதிக்கு. ஏற்கனவே ஒரு கடைக்கு போயிருக்காங்க, அங்கே போயிருக்க போய் முளத்தபடி அந்த இந்துக்காரங்க ஏதோ திருஷ்டி கழிப்பாங்களா, அப்படி கழிக்கும் போது எங்கள் அம்மைக்கு உள்ளே போய் அப்படி ரொம்ப மூச்சு அடைச்சி திணறிருக்காங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது, பக்கத்தில் உள்ள ஆளுக்க தான் பார்த்துருக்காங்க. இந்த விஷயமே எனக்கு தெரியாது. அங்கேருந்து வரும்போது ஊரில் கூட்டிகிட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மையை பார்த்தா ரொம்ப ஆள் மோசமாகிட்டுது. அங்கேருந்து கூட்டிகிட்டு வர வழியே 2 ஊசி போட்டு கூப்பிட்டு வந்தேன். அங்கே வந்து கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் அம்மா மேலே ஒரு துர்நாத்தம் வாடை அடிச்சிச்சு. ஆனால் இப்போ குளிக்க விட அந்த வாடை எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படி அந்த வாடை எங்கள் அம்மையை விட்டு கடந்து போயிட்டு, அந்த ஐயா என்ன இந்த மாதிரி இருக்குது எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை. அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கும்போது நேற்று தூங்கிட்டு இருக்கும்போது என்னை ஒரு ஆள் அடித்து 3 தடவை என்னை எழுப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ சத்துரு உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் 3 தடவை பக்கத்து வீட்டில் போய் சொன்னேன். அப்போ உங்கள் பாஸ்டர் தேக்கு நீங்கள் ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி என்ன ஒரு திருப்பி என்னை அடித்து எழுப்புது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அதனால தான் ஐயாவுக்கு நான் ஃபோன் போட்டு செவம் பண்ணுங்கய்யா அப்படி இந்த மாதிரி அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐயா செவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சத்தக்காடு போட்டுச்சுது, கையில் ஒரு குத்து எடுக்கு அப்படின்ட்டு எம்மான்னு சத்தங்காடு போட்டாங்க. எண்ணெய் பூசுனாலே எங்கள் அம்மாவுக்கு அப்படி விடுதலை கிடச்சிட்டு. அதுக்கு முன்னாடி தான் நான் எண்ணெய் வச்சேன். இப்படி பேய் வந்து ஏதோ பயங்காட்டுன்னு தலையில் உள்ள எண்ணெய் கொடுத்துட்டு நான் தலையில் எண்ணெயை வச்சவன் எங்கள் அம்மா சத்தக்காடு போட்டுட்டு தன்னாலே புலம்ப ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் உள்ளுக்குள்ள சத்துரு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் கர்த்தர் தான் பெரிய கர்த்தர் தான், ஆண்டர் தான் விடுதலை கொடுத்துருக்காரு எங்கள் அம்மாவுக்கு. அங்கேருந்து இல்லாட்டா எங்கள் அம்மா மரணம் அடைஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் எங்கள் அம்மாவுக்காக டெய்லி சோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எப்பவுமே என் மவ ஏக்கத்தில் எங்கள் அம்மா இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் மவாவில் சொல்லி அப்படியே வாங்கி எங்கள் அம்மாட்ட அந்த பைசா பூரா பிடிக்கும். இப்போ கர்த்தர் தான் அந்த ஆளுக்கு ரூபா தரது வச்சுருக்காரு, எங்களால் முடியலை. அது கர்த்தர் தான் வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. 2 மாதமாக எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கு. ஊருக்கு வரல. ஏமா எனக்கு ஊருக்கு வர மனசே இல்லாமல் ஆகிட்டு, அவள் என்னமோ என்னை பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிச்சு. இது இப்போ ஆண்டவருடைய கிருபை. காலைல எப்போ ஃபோன் அடித்தேன் இங்கே வந்தோடனே, நான் இப்போ வேலை செய்து எனக்கு நல்ல சோமாயிட்டு நான் சாணி எழுதி போடுறது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில் 4:30 நான் தூங்கிட்டேன். எங்கள் அம்மா தான் நீ எங்கேயோ போகணுன்னு சொன்னால கூட்டத்துக்கு எந்திரி அப்படி எங்கள் அம்மா தான் காலையில் எனக்கு எழுப்பி விட்டுச்சு. இல்லாட்டா நாளைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் தான் பெரிய கிருபையினால் இறங்கி எங்கள் அம்மாவுக்கு விடுதலை சொஸ்தம் கொடுத்தாங்க. அதுக்காக கோடா கொடி கர்த்தருக்கு சோத்திரம் துதிக்கின மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துக்கிறேன்.